Hey guys, welcome back to our channel சமையல் குடில். இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிரலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிரலாம். இதோட எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிடலாம். இப்போ இது மேலே எண்ணெய் தடவி 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னு 2 நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட 2 கப் கோஸ், 1 கப் கேரட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினோன்னே இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, மினிட்ஸ் கழிச்சு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம். இப்போ இதே மாதிரி தேய்ச்சிடலாம். இந்த மாவோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை மைல்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மைதாவில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ரொட்டியோட கார்னர்ஸில் இந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணிடலாம்.
இப்போ எல்லா ரோலையும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலை இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ரோல் இதே மாதிரி ஃப்ரை ஆகணும்னு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் குடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.